இந்த பகுதிக்கு நேராக திரும்புவோம். பைபிளில் இருந்து எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 46ஆம் சங்கீதம் 10வது கர்த்தருடைய வசனம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து படிங்க. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நானே தேவன் என்று, கர்த்தர் என்று, சர்வ வல்லமை உள்ளவர் என்று, என்னால் எல்லாம் ஆகும் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நான் யாரு? கர்த்தர். எலியா ஒரு முறை பலிபீடத்தின் மேலே பலிப்பொருள் எல்லாம் சந்தா வெட்டி பலி செலுத்த வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணார். கர்த்தாவே, நீர் என்னை அனுப்பினீர் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இந்த ஜனங்களுக்கு விளங்க பண்ணும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுறார். ஜெபம் பண்ண உடனே வானத்திலிருந்து ஒரு தீ இறங்கி அந்த பலிப்பொருள் என்ன செஞ்சது? பட்சித்தது. இந்த பலிப்பொருள் பட்சிக்கப்பட்ட உடனே ஜனங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்னவா இருந்ததுன்னா, அப்படியே முகங்கொப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று உரத்த சத்தமாக அர்ப்பணித்தாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களிடத்துல போய் எலியா பேசும்போது, நீங்கள் பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்க, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்க. உங்கள் தேவன் யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த 2 படகுலையும் கால் வச்சு நடக்காதீங்க. 2 நினைவுகளில் குந்தி நடக்காதீங்க. ஒரு நினைவாக இருங்க, ஒரு சத்தியத்தை பின்பற்றுங்க, ஒரு தெய்வத்தை ஃபாலோ பண்ணுங்க, ஒரு பக்கத்தில் வைராக்கியமாக நில்லுங்கன்னு சொல்லும்போது ஜனங்க கேட்டாங்களே தவிர யாருமே என்ன செய்யலை? மறு உத்தரவு பேசவே இல்லை. சரின்னு சொல்லலை, வேண்டான்னு சொல்லலை. அதே ஜனங்கள் தங்கள் தேவன் யார் என்று அறிந்து கொள்வதற்கு இடிந்து போன பலிபீடத்தை எல்லாம் செப்பனிட்டு தேவன் சொன்னபடி பலிகளை செலுத்தி தேவனுடைய மகிமை வந்தபோது பேசாமல் இருந்த ஜனங்கள் பேசுகிறாங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு மறுமொழி கொடுக்காதவர்கள் மறுமொழி கொடுத்தாங்க. கர்த்தரே தெய்வம், நீ எலியா சத்தமிட்டதனால திருப்பி எல்லாரும் கர்த்தரே தெய்வம் சொல்லலை. அவர்கள் அதை கண்டபோது அவர்களுடைய இருதயத்திலிருந்து சப்தம் தானாய் வெளியே வர தொடங்கினது. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். அல்லேலூயா. இது பகல் நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய தேவன் யார் என்று நாம் அறியணும்னா நீ என்ன செய்யணும்? அமர்ந்திருக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது 26வது வசனத்திலிருந்து வாசிங்க. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் அவர் என்ன செஞ்சாரு? குறித்திருக்கிறார். அடுத்தது, கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்க வேண்டும் என்று தம்மை தேடும்படிக்கு தேவன் அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. சத்தமா சொல்லுங்க. அவர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. தூரமா எங்கேயோ போய் இருந்துட்டு என்னை தேடிவாங்க, என்னை தேடிவாங்க, என்னை தேடிவாங்கன்னு சொல்ற தெய்வம் அல்ல. அவர் நமக்கு சமீபமாக இருக்கிற தெய்வன். அவர் பக்கத்தில் தான் இருக்கிறாரு. நாம் என்ன செய்கிறோம்னா ரொம்ப தூரத்தில் இருக்கிறோம் அவருக்கு. அவர் எங்கே தேடணுமோ அங்கே தேடாமல் எங்கே போய் தேடக்கூடாதோ அங்கே போய் தேடிட்டு இருக்கிறோம். அதனால் சில பேருக்கு இன்னும் அவர் கண்டடையத்தக்க தெய்வனாக இல்லை, தூரமாக இருக்கிற தெய்வமாக இருக்கிறார். அவரை தேடணும்னா பாலக்காடு போய் ஒரு மூட்டை அரிசி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் வீட்டில் உள்ளவங்களுடைய முகம் எப்படி மாறுமோ அது போல் ஜெபிங்க, கர்த்தரை தேடுங்க சொன்னால் முகம் மாறிடும். ஏன்னா அவங்களுக்கு ட்ராவல் பண்ணி ஏதோ ஒரு இடத்துல போய் ஒரு பொருளை வாங்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போது எவ்வளவு சடவும் சோர்வும் உண்டாகுமோ அது போல் தேவனை தேடுங்கன்னு சொல்கிறது அவங்களுக்கு சோர்வை உண்டாக்குது. ஏன்னா அவங்க சிந்தையில் அவர்களுடைய தேவன் தூரத்தில் இருக்கிறார். ஆனால் பைபிள் சொல்லுது, நான் உங்களை விட தூரமாக இல்லைப்பா, உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறேன். அப்படின்னு என்ன செய்யணும்? நீ தடவி தேடி கண்டுபிடின்னு சொல்கிறது வேற. இன்னொரு வசனம் சொல்லுது, நாம் வாசித்த மூல வாக்கியம், நீ அமர்ந்திருந்து ஒன்றும் செய்யாது, எதை பற்றியும் நினைக்காது, எதையாவது செய்யணும்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக ஓடாது. இதை செய்தால் கடவுள் பிரியப்படுவார், அதை செய்தால் கர்த்தருக்கு சித்தம், இதை செய்தால் ஆண்டவருடைய மனசு குளிர்விக்கப்படும் சொல்லி எதையும் செய்யாமல் ஒன்றும் செய்யாமல் உட்கார்றதுக்கு பேர் தான் அமர்ந்திருத்தல். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, அமர்ந்திருங்க. பி ஸ்டில்
சில போல் அப்படியே நில்லுங்கன்னு அர்த்தம். ஆங்கில பைபிள் அப்படி தான் இருக்குது. பி ஸ்டில், நில்லு. அப்படியே எங்கே நிற்கணும், எங்கே உட்காரணும் அது தெரிஞ்சால் போதும், நான் தேவன் என்று நீ அறிந்து கொள்ள முடியும். இது வரைக்கும் கர்த்தரை பர்சனலாக அறியாதவங்க இதுக்குள்ளே நிறைய பேர் உண்டு. பர்சனல் ஜீவிதத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் இயேசுவுமாக உறவில்லாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சிறு பிள்ளைகள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும், இந்த முன்னாடி இருக்கிற இடத்துலேருந்து பின்பதாக இருக்கிற வரைக்கும் ஜெபிக்க தெரியும், ஆலயத்துக்கு போக தெரியும், பைபிள் வாசிக்க தெரியுமே தவிர அதை தாண்டி ஒரு அனுபவம் தேவனுக்கும் அவர்களுக்கும் இடையே நடக்கவே இல்லை. தேவனுக்கும் ஒரு மனுஷனுக்கு இடையில ஒரு தொடர்பு உண்டானால் அந்த மனுஷன் கர்த்தரை ஒரு நாளும் ஜீவிதத்தில் மறக்கவே மாட்டான். என் இயேசுவுக்காக நான் ஜீவன் கொடுப்பேன்னு சொல்லுவான். இங்கே எல்லாரும் இயேசுவை விட்டு விலகி போகிறதற்கும், ஜெப வாழ்க்கைக்கு விலகி போகிறதற்கும், கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதில் எல்லாம் விலகி போவதற்கும், மனுஷனை திருப்திப்படுத்துகிறதில் இருக்கிற தீவிரம், சொந்தக்காரங்களை திருப்திப்படுத்தல் இருக்கிறத தீவிரம், சொந்த வருமானங்களுக்கு திருப்திப்படுத்தல் இருக்கிறத தீவிரம், இயேசுவை திருப்திப்படுத்துகிறதில் பல சமயங்களில் இல்லாமல் போனது காரணம் என்ன தெரியுமா? பர்சனலாக இயேசுவை அவங்க இன்னும் நெருங்கி அறியவே இல்லை. ஆனால் ஆண்டவர் திருப்பி என்ன சொல்கிறாருன்னா, உன் பக்கத்தில் தான் இருக்கிறேன், நீ உட்கார்ந்தா என்னை நீ அறிய முடியும். அல்லேலூயா. ஆனால் ஒரு ஆளை உட்கார வைக்கிறதுங்கிறது இப்போ என்ன கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஒரே அரை மணி நேரம் இந்த சர்ச் முடிஞ்சு இங்கே உட்கார்ந்த இடத்துல உட்காந்து பாருங்களே பார்க்கலாம். இப்போ உட்காந்துட்டு இருக்கும்போதும் எந்திரிச்சு ஓடுறதை குறித்து நினைவுகள் பலருக்கும் ஓடிட்டு இருக்கும். வீட்டுக்கு போய் இதை செய்யணும், போகும்போது இதை வாங்கணும், பிள்ளைகளுக்கு இதை சொல்லியிருந்தாங்க, இதை மறந்துட்டோம், நாளைக்கு மறக்காமல் வாங்கி கொடுக்கணும். ஓடுற சிந்தைகள்லாம் ஓடிட்டு இருக்கும். உள்ள நட, போ, செய் அப்படிங்கிற சிந்தை தான் ஓடுமே தவிர பி ஸ்டில் அப்படி இருக்கிற இடத்துல சில போட உட்காருங்கிற சிந்தை வரவே வராது, உட்காரவும் முடியாது. வீட்டில் இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த பையனை ஒரு அரை மணி நேரம் உட்கார வைக்க முடியறதில்ல, இந்த பிள்ளைகளை அரை மணி நேரம் சும்மா உட்கார வைக்க முடியறதில்ல. துருன்னு எதையாவது செஞ்சுட்டு இருக்காங்க. எதுவுமே செய்யலைன்னா அந்த மொபைல் ஃபோனோடு போய் ஸ்டிக் ஆகிக்கிறாங்க, உட்காந்துக்கிறாங்க. அவங்க அதில் தீவிரமாக இருக்கிறாங்க, நண்பர்களை பார்க்க போகிறதுல தீவிரமாக இருக்கிறாங்க, விளையாடுறதுல தீவிரமாக இருக்கிறாங்க. ஆனால் அரை மணி நேரம் உட்காருங்க, ஒரு 10 நிமிஷம் உட்காருங்கன்னா யாருக்கும் உட்காருவதற்கு என்ன இல்லை, நேரமும் இல்லை, மனதும் இல்லை. ஆனால் உட்கார்ந்தா கர்த்தரை அறிய முடியும். பகலில் கைப்பிடிச்சாலும் உட்கார்ந்தா கர்த்தரை அறிய முடியும், அமர்ந்தால் தேவன் அறிய முடியும். எங்கே உட்காரணும்? எங்கே வேணாலும் உட்கார். ஆலயத்தில் உட்கார், வீட்டில் உட்கார், ஒரு அறைக்குள் உட்கார், பைபிளை தூக்கி வச்சு உட்கார், பைபிளை விரித்து வச்சு உட்காருங்க. பைபிளை விரித்து வச்சுட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதில்ல, பைபிளை விரித்து வச்சு அந்த பைபிளுக்குள்ள உங்கள் கவனத்தை செலுத்தி பாருங்கள், உங்கள் தேவனை நீங்கள் அறிய முடியும். உட்கார்ந்து கண்ணை மூடி தேவனை துதித்து பாருங்க, உங்கள் தேவனை நீங்கள் ருசிக்க முடியும். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்று ருசிக்க வேண்டுமானால் ஓடுகிறவன் அறிய முடியாது, நடக்கிறவன் அறிய முடியாது, ஷெட்யூலை பெருசாக வச்சுக்கிறவன் அறிய முடியாது. அவைகளிலிருந்தெல்லாம் தன்னை வேறுபடுத்தி தேவனுடைய சமூகத்தில் உட்காருகிறவர்கள், அமருகிறவர்கள் மட்டும்தான் கர்த்தர் அறிய முடியும். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்றதுக்கு நேரம் கொடுக்குறீங்கன்னு கேட்டு பாருங்க, ரொம்ப குறைவானவர்கள் தான். அவசரமாக ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஜெபிக்கணுங்கிறதுக்காக அவசரமாக ஜெபிக்கிறது, அவசரமாக உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணுறது, அவசரமாக ஒரு குட்டி ஜெபத்தை செய்துட்டு ஓடுறது, வேகமாக ஓடுற அந்த ஓட்டத்தில் ப்ரேயர் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி குட்டி ஜெபங்கள், சீக்கிரமாக ஒரு ஜெபத்தை செஞ்சுட்டு ஓடுறவங்க தான் இருக்கிறாங்களே தவிர தன் காரியங்கள் ஜெயமாய் நடக்க, கர்த்தர் காரியங்களை பொறுப்பெடுக்க, அவர் என் விஷயத்தில் என் கூட இருக்கிறார் என்பதை அறிய தெய்வ சமூகத்தில் உட்காருகிறவருடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவு. வேத புத்தகத்தை பிரித்து வச்சு ஆண்டவரே என் கூட பேசுங்கப்பான்னு சொல்லி உட்காருகிறவருடைய எண்ணிக்கை மிகவும் குறைவு. எத்தனை பேர் விசுவசிக்கிறீர்கள்? அதனால் இன்று பகல் சங்கீதம் 46:10 ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் இருக்கிறார்னு தெரியும், கர்த்தர் நல்லவர்னு தெரியும், கர்த்தர் நடத்துகிறவர்னு தெரியும், கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறவர் என்று அது தெரியாத ஒருத்தர் இந்த ஆலயத்துக்குள்ள இல்லை. எல்லாருக்கும் தெரியும் கர்த்தர் ஜீவன் உள்ளவர், அவர் மரித்து போன தெய்வம் அல்ல, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்த தெய்வம். எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? அதெல்லாம் கைகளை தட்டி கரங்களை ஒன்று கூட சப்தமா தட்டி சொல்லுங்க, நான் விசுவசிக்கிறேன் ஆண்டவரே. ஆனா
கேள்வி என்ன தெரியுமா? அவர்தான் அந்த தெய்வம், அவர்தான் அப்படிப்பட்ட குணங்களுடைய தெய்வம் என்று நீங்கள் அறிய அல்லது நீங்க உணர்ந்து ருசி பார்க்க எத்தனை முறை வாய்ப்பு கொடுத்துருக்கிறீங்க? அந்த தெய்வம் எவ்வளோ நல்லவர்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏதாவது நடக்கிறத வச்சு ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தார் சொல்றது வேற, அதை செய்வார் அப்படிப்பட்ட குணமுள்ளவர் என்று ருசி பார்க்கிறது வேற. அமராதவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை ஒன்றும் பெரிய காரியமாக புரியவே புரியாது. அவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப இதெல்லாம் என்னடா டெய்லியும் கேட்டுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது போல தான் தோணும். ஆனால் இயேசுவோடு ஒரு என்கவுண்டர் நடைபெறுகிற ஒருவருக்கு, கர்த்தருடைய பிரசன்னத்தோடு நேரம் செலவிடுகிற ஒருவருக்கு உலகத்தை விட கர்த்தருடைய சமூகம் தான் பெருசாக தெரியும். ஒருவருக்கு தேவ சமூகம் பெரிதாக இருக்குதுன்னு அவங்க வாழ்க்கையில் காண்பிக்கிறாங்கன்னா நீங்கள் என்ன அவர்களை அறிந்து கொள்ளணும் தெரியுமா? அவர்கள் தேவனை ருசி பார்த்தவர்கள். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள், அவர்கள் தேவனை ருசி பார்த்தவர். ஐயோ படிக்கணும், ஐயோ வேலைக்கு போகணும், ஐயோ அதை முடிக்கணும், இங்கே போகணும் அங்கே போகணும், அமருகிற நேரத்துலையும் ஓடிட்டே இருக்கிறான் பாருங்க. அவர்களை நல்ல உழைப்பாளிகள்னு சொல்லலாம், பட் அவங்களுக்கு யாரை தெரியாது? கர்த்தரை தெரியாது. ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், வார வாரம் மாதம் மாதம் கம்யூனியன் எடுக்கலாம், தசமபாகங்களை கொடுக்கலாம், அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும். அவங்க தெய்வத்தை பற்றி அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அவர் எப்படிப்பட்டவர்னு அவங்களுக்கு தெரியாது. தெரியாமல் இருக்கிறத காட்டிலும் நல்லது நாம் அவரை சீக்கிரமாக தெரிந்து கொள்ளணும். எத்தனை பேர் விசுவசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? இன்றைக்கி உங்கள் தெய்வத்தை தெரியணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உட்காராமல் தெரியாது, அமராமல் தெரியாது. நான் பைபிள்லேருந்து 1-2 வசனங்கள் உனக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். என்னோட கூட எடுத்து வாசிங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து, இன்னொரு வார்த்தையில சொன்னா தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறவர்களோ அவங்க எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க? பலவீனம் அடைய மாட்டார்கள், சோர்ந்து போக மாட்டாங்க. அவங்களுக்கு எப்போ நாளுக்கு நாள் ஒரு புது பலன் பெருகிட்டே இருக்கும். சத்தமா சொல்லுங்க, புது பலன், புது பலன். சோர்வு கிடையாது, பலவீனம் கிடையாது. வார்த்தையிலையும் சோர்வு இருக்காது, செயல்லையும் சோர்வு இருக்காது. அவன் எவ்வளோ சோர்வுள்ளவனாக இருந்தாலும் அவனுடைய வாக்குகள் அவன் விசுவசிக்கிற தேவன் மேலே இருக்கும். அதனால தான் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அல்லது தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறவர்களோ புது பலனை அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அப்புறம் அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். எப்போ ஓடினா இளைப்படைய மாட்டாங்க. சும்மா ஓடுகிறவன் இளைப்படைந்துட்டே இருப்பான். உலகத்திற்காக நடக்கிறவன் இளைப்படைவான், சோர்ந்து போவான், பலவீனப்படுவான். ஆனா புதுபலன் அடைந்து ஓடுகிறவர்கள் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க? இளைப்படைய மாட்டார்கள். ஜப ஜீவிதத்தில் நீ இழைச்சு போயிடுற, வேதம் வாசிக்கிறதுல இழைச்சு போயிடுற, இளைத்து போகிற, தெய்வத்தை தேடுறதுல சோர்வு, கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்றதுல மனசே வரமாட்டேங்குது, எல்லாம் அலைப்பாயிர எண்ணங்கள், சிஸ்டமேட்டிக்காக தெய்வ சமூகத்துக்கு போகிற எந்த ஒரு குணமும் இல்லை. வீட்டில் பெரியவங்களுக்கு இல்லை, சின்னவங்களுக்கு இல்லை. அலங்கோலமான ஒரு விஷயமா இருக்குது. அதை யாராவது போய் சொன்னால் கூட எதிர்த்து பேசி, அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ யார் சொல்கிறதுக்கு அப்படிங்கிறது போல ஒரு வேறு முளைச்சி ஒரு கசப்பை குடும்பத்தில் விதைச்சிருக்கும்போது எப்படி நம்ம சோர்ந்து போகாமல் இருப்போம்? எப்படி நாம் பலவீனப்படாமல் இருப்போம்? ஆத்மீக விஷயங்களில் கர்த்தருடைய முகத்தை தேடுறதில் எல்லாரும் பலவீனப்படுவோம். அப்ப எல்லாரும் பலவீனப்படாம பவுல் அப்போஸ்தலன் நம்ம ஆராதனையில் சொன்னது போல சிறைச்சாலையில கொண்டு போய் போட்டாலும் ஏப்பா இது இப்படி நடந்ததுன்னு முறுமுறுக்காம பாடி துதிக்கிற குணம் வெளிப்பட வேண்டுமானா அவங்களுக்கு யாரை தெரியும் தெரியுமா? கர்த்தரை தெரியும், தேவனை தெரியும். அவங்க நம்பிக்கை எல்லாம் கர்த்தர் பேர்ல தான். அல்லேலூயா. ஒரு தெய்வ மனுஷனை சிறைச்சாலையில் போட்டது குறித்து நான் 1-2 வாரங்களுக்கு முன்னாடி சொன்னேன். அவரை விடுதலை ஆக்கிறதுக்கு அரசியல்வாதிகள் எல்லாம் பிடிச்சு கொஞ்சம் பெரிய பெரிய ஆளுகளுடைய ரெக்கமெண்டேஷன்ல எல்லாம் எடுத்துகிட்டு போய் அவரை சிறையிலேருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்கிறாங்க. கேஸே எழுதலை, தூக்கி சும்மா போட்டு வச்சுருக்கிறாங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அரசியல்வாதிகளுடைய தயவில் நான் விடுதலை பெற விரும்பலை. என்னை எதுக்கு தேவன் இந்த சிறைக்கு அனுப்பினாரோ அது முடியும் போது அவரே என்னை வெளியே அனுப்பி விட்டுருவார். நீங்கள் யாரும் எனக்காக என்ன செய்ய வேண்டாம், முயற்சி எடுக்க வேண்டாம், ஜெபம் மட்டும் பண்ணுங்கன்னார். உள்ளே உட்காந்து நிறைய சிறை கைதிகளுக்கு அவர் இயேசுவை அறிவித்ததான் அந்த சாட்சியில் நான் கேட்டேன்.
தேவன் ஏதாவது ஒரு நெருக்கத்தின் காலத்தை கொண்டு வர்றாருன்னா சிலருக்கு அது கர்த்தரை அறிவதற்கான நேரம், சிலருக்கு தேவனை ருசி பார்ப்பதற்கான வாய்ப்பு, என்னுடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள்ளுவதற்கான ஒரு வழி. ஆனால் அதே சமயம் சிலருக்கு அந்த நெருக்கம் சோர்வாக மாறும், அந்த போராட்டம் பலவீனமாக மாறும், அந்த கடன் பிரச்சனை ஆத்மீக விசுவாசத்தை இழக்க பண்ணும். சிலருடைய ஜீவிதத்தில் ஜெபத்தின் மேலும் ஆராதனையின் மேலும் உபவாசத்தின் மேலும் உள்ள நம்பிக்கைகள் போய் அது ஒன்றும் அந்த பக்கமே தலை வச்சு படுக்க முடியாத குணத்தை நமக்குள்ளே கொண்டு வந்துடும். இந்த சோர்வும் பலவீனம் வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? உட்கார வேண்டிய நேரத்தில் உட்கார்ந்து தேவன் அறியாததுனால. ஆபத்து நேரத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. உன் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாய், ஆனால் உன் பலன் என்னென்னது? குறுகினது. அப்போ அந்த பலன் குறுகி போனது காரணம் என்ன? உட்கார்ந்து என் தேவனை நான் அறியவே இல்லை. 3 நாள் ஒரு மீட்டிங் வச்சா எஸ்கேப் ஆகிறது தான் ஜனங்க பார்க்குறாங்க. ஏன் 3 நாள் போய் உட்காரணும்? இல்லை, 1 மணி நேரம் உட்கார்றதுக்கு நேரம் வச்சு கூப்பிட்டா அதுக்கு மத்தியிலே எனக்கு அங்கே வேலை இங்கே வேலை, அதை பார்க்கணும் இதை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அந்த 1 மணி நேரத்துக்கு வர மாட்டாங்க. சிலருக்கு உண்மையாக அந்த டைமில் வேலை வரும், அது போட்டோம். இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன், ஏன் இப்படி விதமான சிந்தை வருது? இளைப்பு அடைகிறோம். எதனால் சோர்ந்து போகிறோம்னா பலன் இல்லை. இந்த பலன் ஆபத்துகளில் சுத்தமாக இருக்காது. அப்போ புது பலன் வேணும், புதிய காரியங்கள் சம்பவிக்கணும், புதிய ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கணும், புதிய ஒரு கிளைமேட்டை வீட்டுக்கு வேணும், புதிய ஒரு வழி எனக்காக திறக்கப்படணும்னா நீங்கள் எத்தனை கடந்து ஓடினாலும் அதை இன்னும் திறக்க முடியாது. நீங்கள் உட்கார்ந்து அவரே தேவன் என்று அறியும்படிக்கு நேரம் செலவிட தொடங்குங்க. ஆண்டவர் சில வழிகளை உங்களுக்காய் திறப்பார். அதுக்கப்புறம் ருசி பார்ப்பீர்கள். எவ்வளோதான் ஒருத்தன் ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு மேடையிலிருந்து ஆஹா எவ்வளோ சுவையாக இருக்குது, சூப்பருங்க அப்படின்னு சொன்னாலும் ஜவ்வொலிக்கிட்டு கேட்டுட்டு தான் இருக்க முடியுமே தவிர டேஸ்ட்டு நம்ம யாரும் என்ன செய்ய முடியாது? ருசி பார்க்க முடியாது. ஆனால் உட்கார்ந்து ருசி பார்த்தவன் இடத்துல அவன் அந்த இடத்துலேருந்து கிளப்பவும் முடியாது. நான் சொல்றது எத்தனை பேர் புரிஞ்சது? யாரோ ஒருத்தர் ருசி பார்த்தேன்னு சொல்றதை கேட்கறதுனால யாருக்கும் ருசி வர போறதில்லை. ருசித்த ஒருவன் அந்த இடத்த விட்டு நீங்க மாட்டான். ருசிக்கு அவன் அவ்வளோ அடிமையாக இருப்பான். அதனால தான் பைபிள் சொல்லுது, கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்று ருசித்தவனுக்கு தான் உட்கார முடியும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் தேவனுமாக ஒரு இடைபடுதலுக்கு வரணும், கர்த்தரை அறியணும், அவருடைய தொடுதலை அறியணும், அவரை நான் ருசி பார்க்கணும், அவருடைய அன்பை அறியணும், அவருடைய நடத்துதல் அறியணும், அவருடைய வழிகாட்டுதல் அறியணும், அவர் என் கூட இருக்கிறத அறியணும்னு சொன்னால் ஓடிட்டு இருக்கிறவனெல்லாம் அறிய முடியாது, வெளியெல்லாம் சுற்றிட்டு இருக்கிறவங்களுக்கு அறிய முடியாது. காலையில் கண் விழித்ததுலேருந்து ராத்திரி படுக்கைக்கு போகிற வரைக்கும் நம்முடைய காரியங்களுக்காகவே நம்முடைய நேரங்களை செலவழித்தா ஒரு நாளும் நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் அறிய முடியாது, நம்முடைய இரட்சகர் அறிய முடியாது. வெறும் அறிவு கொண்டுள்ள அறிவு மட்டும்தான். இந்த கடைக்கு போனால் ஆப்பிள் கிடைக்கும், இந்த கடைக்கு போனால் நல்ல ஆரஞ்சு கிடைக்கும், இந்த கடைக்கு போனால் நல்ல பிரியாணி கிடைக்கும்னு சிலர் சொல்வது போல நமக்கு கடைகளையும் காய்கறிகளையும் கனிகளையும் குறித்துள்ள அறிவு கிடைக்கிறது போல ஜஸ்ட் ஒரு நாலேஜ் தெய்வத்தை குறித்து, அவ்வளோதான். பர்சனலாக என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. அல்லேலூயா. நாங்கள் ஒரு நாள் ஒரு இடத்துக்கு டூர் போகலான்னு முடிவு பண்ணி நான் இந்த இடத்த குறித்து, நான் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்த குறித்து நெட்டில் போய் சர்ச் பண்ணுவேன். இப்போ நான் அப்படி ஒரு வீடியோவை சர்ச் பண்ணப்போ அந்த இடத்த அப்படியே பசுமையாக அழகாக சூப்பராக நல்லா இருக்குது, நல்ல இடம், மகிழ்ச்சியான இடம், போகணும் அப்படிங்கிறது போல் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு நான் அங்கே போனதுக்கப்புறம் அது காஞ்சு கருவட்டையாகி ஒரு மனுஷனும் வரக்கூடாத இடம் போல் கிடக்குது. புரிஞ்சுதா? அந்த அறிவு எனக்கு பிரயோஜனப்படலை. சிலப்போ அந்த ஆள் ஏதோ வசந்த காலத்தில் போயிருப்போம், மழை காலத்தில் போய் எடுத்த வீடியோவாக இருக்கும். ஆனால் போடும்போது பார்த்திங்கன்னா அது யூடியூப்பில் 3 months பிஃபோர், 2 months இது அப்டேட் பண்ணி 2 மாதம் ஆச்சுன்னு போயிட்டுருக்கோம். அதை நம்பி நம்ம போனால் இந்த இப்படி காஞ்சு கிடக்கிற ஒரு காலம் போல் கிடக்குது. இயேசுவை அறிய வேண்டிய விதத்தில் அறிவதற்கு இடம் கொடுக்காம நாம் என்ன ருசி பார்க்க நினைச்சாலும் நாம் நினைக்கிறது போல் அது இருக்காது, அது வேறு விதமாக மாறும். அல்லேலூயா. ஒரு முறை உங்கள் ஜீவிதத்தில் தேவனை ருசி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும், அவர் சமூகத்தில் உட்கார்ந்தா தான் இப்போ வர்ற இந்த பிரச்சனைக்கு ஒரு வழியை தேவன் உருவாக்க முடியும். அல்லேலூயா. சில பேருக்கு காசு தான் கடவுள், சில பேருக்கு வேலை தான் தெய்வம், சில பேருக்கு படிப்பு தான் பரிசுத்த ஆவியானவர், சில பேருக்கு ஜீவிதம்தான் திருத்துவ தெய்வம். அதை விட்டு ஒரு களி இல்லை அவங்களுக்கு. அவங்க ஒரு நாளும் புதுபலனோடு
கர்த்தருக்குள்ள விசுவாசத்தில் நிலை நிற்கிற ஜீவிதத்தை ருசிக்கவும் முடியாது, தொடரவும் முடியாது. அப்போ அமரணும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உட்காரணும். 27ஆம் சங்கீதத்தில் 14வது வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தர் சமூகத்துல போய் உட்காரு. அடுத்தது, அவர் உன் இருதயத்தை திடமனதாயிரு. திடமனதா தைரியமா இரு. உட்கார்ந்துட்டு என்னாகுமோ ஏதாகுமோ அப்படின்னு நினச்சிட்டு இந்த டைம் வேஸ்ட்டு, இது இதுக்கு இங்கே உட்காந்துட்டு இருக்குது, போனால் அந்த வேலையை பார்த்துருக்கலாம் இந்த வேலையை பார்த்துருக்கலாம்னு எந்திரிச்சு ஓடாமல் உட்காரணும்னு முடிவு பண்ணிட்டா தெய்வ சமூகத்தில் உட்கார வேண்டிய நேரத்தில் உட்காரு, தைரியமாக உட்காரு. அவர் என்ன செய்வார்? உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். நீ தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்தா உன்னுடைய ஃபோக்கஸ் எங்கே வரணுமோ அதுக்கு நேரம் உன்னுடைய ஃபோக்கஸை மாற்றுவதற்கு, உங்கள் சிந்தைகளையும் இருதயங்களையும் நேராக்குவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உட்கார்றதுனால நான் உட்கார்ந்தேன் அதனால் கர்த்தரை அறிந்தேன்னு யாரும் சொல்ல முடியாது. உட்காருகிறவர்களுக்கு அவரே உதவி செய்கிறவராக இருக்கிறார். நீ அமர்ந்தா, நீ ஜெபத்திற்காய் முழங்கால் படியிட்டா, வேதத்தை வாசிக்க தியானிக்க அவரோடு ஒரு என்கவுண்டர் வேணும். ஆண்டவரை நான் அறியணும், ருசிக்கணும், பரிசுத்த ஆவியானவரை அனுபவித்தறிய வேண்டும் என்று நீங்கள் தெய்வ சமூகத்தில் உட்காரும் போது ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயத்தை நான் ஸ்திரப்படுத்துவேன். 2வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க, மறுபடியும் கீழே, கர்த்தருக்கு காத்திரு. ஆரம்பிக்கும் போது கடைசியாக முடிகிறது கர்த்தருக்கே காத்திரு. புரிஞ்சுதான் உங்களுக்கு? யாரும் புரிஞ்சவங்க மட்டும் நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முதல்ல போகும்போது கர்த்தருக்கு அவர் வர வேண்டும், அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டும், அவருடைய மகிமை வேண்டும், அவருடைய வல்லமை வேண்டும், கிருபை வேண்டும் என்று போகணும். போய் உட்கார்ந்து காத்திருந்தா அவர் ஸ்திரப்படுத்துவார். அவர் ஸ்திரப்படுத்திட்டார்னா பின்ன வேற எங்கேயும் உங்களால் டைம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. கர்த்தருக்கே காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை தேவன் தருவார். விளங்கினவங்க மட்டும் கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எத்தனை பேருக்கு ஆண்டவருக்காய் காத்திருக்கணும் தோணுது? எத்தனை பேருக்கு போய் அமர்ந்திருக்கணும் தோணுது? உங்களை தான் கேட்குறேன். எத்தனை பேருக்கு போய் உட்காரணும்? என்னால் உட்கார முடியறதில்ல பாஸ்டர், அதான் என்னுடைய பிரச்சனை. தெய்வ சமூகத்தில் உட்கார முடியறதில்ல. என்ன பிரச்சனை? பிரச்சனை எண்ணம் ஒரு பக்கம் அலைபாஞ்சிட்டே இருக்கு, சிந்து ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குது. அதை செய்யணும், இதை செய்யணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், அந்த கடன் அடைக்கணும், இதுலேயே சுற்றிட்டு இருக்குது, உலகத்துக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்குது. பிடிச்சு கொண்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுனா பயங்கர பிரச்சனை. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த பிரச்சனை உண்டு? அவங்க எல்லாம் அப்படியே எழுந்து நில்லுங்க பார்ப்போம். கர்த்தருக்கு காத்திருக்க யாருக்கு விருப்பம் உண்டு? என்னால் காத்திருக்க முடியலன்னு சொல்கிறோம். காத்திருக்கிறவங்களாம் உட்காந்து, என்னால் உட்கார முடியறதில்ல பாஸ்டர், 5 நிமிஷம் உட்காருவேன், 2 நிமிஷம் உட்காருவேன், 10 நிமிஷம் காத்திருக்கணும். அவருடைய பிரசன்னம் வர்ற வரைக்கும் 1 மணி நேரம். அது இல்லைங்கிறவங்களாம் எந்திரி. 1 மணி நேரம் என்னால் உட்கார முடியறதில்ல, ஒரு இடத்துல கண்ணை மூடி உட்கார முடியறதில்ல. அவங்களுக்கு இன்னைக்கு உதவி செய்ய கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் உண்மையாக ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே உங்கள் பாதத்தில் அமரணும்னு விரும்புகிறேன். இருதயத்தில் உள்ளே இருந்து ஒரு சப்தம் ஆண்டவரை நோக்கி எடுங்க. ஆண்டவரே என்னால் உட்கார முடியறதில்லப்பா, உங்கள் பாதத்தில் என்னால் உட்காரவே முடியறதில்ல, எனக்கு உதவி செய்யுங்க, என்னை உட்கார வைங்க, என்னை ஸ்திரப்படுத்துங்க. அலைப்பாயிர சிந்தையை, பலவற்றின் மேலே கவனம் செலுத்துகிற என்னுடைய யோசனையை இந்த சண்டே திருப்பி கொண்டு வர உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் உங்களை பார்த்து ஒரு நல்ல காரியம் சொல்கிறேன். உட்கார வரைக்கும் தான் உங்கள் காரியம். நீ உட்கார தீர்மானம் எடுத்து பரிசுத்த ஆவியானோட உதவியை தேடி நீங்கள் உட்கார்ந்துட்டீங்கன்னா அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், அவங்க இருதயத்தை நேராக்குவார், உங்கள் சிந்தைகளை கர்த்தருக்கு நேராய் திருப்புவார். இன்னும் சில பிரச்சனைகள் மாறாமல் இருக்கிறதற்கு போராட்டங்களும் கண்ணீர்களும் ஆவியில் நெருடல்களும் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? இன்னும் உட்கார்ந்து அறிய வேண்டியவர் அறியலை. எனக்கு ஆண்டவர் உங்களுக்கு பலம் தர விரும்புகிறேன். இதுக்குள்ளே எத்தனையோ பேர் ஜெபிச்சவங்க தான், ஆனால் இப்போ ஜெபிக்க முடியல. எத்தனையோ பேர் இதற்குள்ள ஆண்டவருடைய பாதத்தில் வந்து உட்கார்ந்தவங்க தான், இப்போ உட்கார முடியல. ஏன்னா அவங்க உலகம் சுற்றும் வாலிபர்களாக மாறிட்டாங்க. அவங்க எண்ணங்கள் உலகத்தில் இருக்கிறது, அவங்க சிந்தைகள் உலகத்தில் இருக்கிறது. உலகத்தை மாத்திரம் கவனம் செலுத்துகிறாங்க. அதிலிருந்து ஆண்டவர் சிந்தைகளை திருப்பி கொண்டு வர அவர் உதவி செய்ய விரும்புகிறார். கண்ணுகள் அடைச்சு ஆண்டவருடைய முகத்தை நோக்கி கேளுங்க. அப்பா, 1 மணி நேரம் ஆகுது உங்களுடைய பாதத்தில் உட்காரணும், அமர்ந்து இருக்கணும். வேதத்தை பிடிச்சிட்டு உட்காருங்க, பிரித்து வச்சு உட்காருங்க. மத்தேயு சுவிசேஷத்தை படிங்க, மார்க்குவின் சுவிசேஷத்தை படிங்க. உங்களுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்துவார். கொஞ்ச நேரம் பாடுங்க,
ஆண்டவர் தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். துதியுங்க, தம்மை வெளிப்படுத்துவார். அந்நிய பாஷைகள் பேசுகிற கிருபை உண்டானால் அந்நிய பாஷைகளில் பேசுங்க. தேவன் தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அவர் நம் நடுவில் இருக்கிறதை அறிய பண்ணுவார். நமக்குள்ளே ஊற்றப்படுகிறத அறிவார். இவங்க இங்கே இருக்கிற எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமென். எல்லாம் கண்ணுகளை மூடி ஒரு 2 மினிட் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உட்காருகிற அமர பண்ணுகிற கிருபையை தாரும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க சொன்னீங்கப்பா. எங்களுக்கு தேடணும், ஓடணும், அதில் தான் சிந்தை இருக்குது. மொபைலில் தேடுறோம், டிவிக்கு முன்னாடி தேடுறோம், படிப்பு, வேலை எல்லாம் ஓடி 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 தேடுறோம். ஆனால் உங்கள் பாதத்தில் எங்களால் உட்கார முடியல. எங்களுக்கு உதவி செய்யுங்க. கைகளை உயர்த்தி கேட்கணும் தம்பி. சும்மா எந்திரிச்சு நிற்கிறதுனால எல்லாம் ஒன்றும் கிருபையும் கிடைக்க போகிறதில்ல. வாயை திறக்கணும், ஆண்டவர்கிட்ட உதவியை கேட்கணும், ஒத்தாசையை கேட்கணும். இவ்வளவு சீரழிந்து போகிற ஒரு சபையாக நாம் இருக்கக்கூடாது. இவ்வளவு சீரழிந்து போகிற குடும்பங்களாக இருக்கக்கூடாது. உலக மனுஷனை விட கெட்டு போகிற குடும்பங்களாக இருக்கக்கூடாது. ஆத்துமா ஈடேற முன்னேறுகிற குடும்பங்களாக இருக்கணும். ஆத்துமா ஈடேற முன்னேறுகிற விசுவாசிகளாக இருக்கணும். இந்த காவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும். கர்த்தர் உதவி செய்தால், கர்த்தர் உங்களை பலப்படுத்தினால், உங்களுடைய அமருகிற நேரத்தில் வித்தியாசம் வரும். உங்கள் சிந்தைக்கு வித்தியாசம் வரும். உங்கள் எண்ணங்களுக்கு வித்தியாசம் வரும். அலைப்பாய்கிற எண்ணங்களை எல்லாம் ஸ்திரப்படுத்துவார். ஆண்டவருடைய பாதத்துக்கு வருவதற்கு கர்த்தர் நம்மை ஸ்திரப்படுத்துவார். ஜெபம் பண்ணுங்க. என்னை ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்கப்பா, என்னை அமர பண்ணுங்க ஆண்டவரே, அமர பண்ணுங்கப்பா, என் சிந்தைகளை ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே. கர்த்தருக்கே காத்திருக்கிற மனுஷனாய் மாற்றுங்க. நான் கர்த்தருக்கு காத்திருக்கிற மனுஷனாய் தொடங்குகிற ஜீவிதம் கர்த்தருக்கே காத்திருக்கிற மனுஷனாய் மாறட்டும். கர்த்தருக்கே ஓடுகிற மனுஷனாய் மாறட்டும். கர்த்தரே தெய்வம் என்று உரைக்கிற மனுஷனாய் மாறட்டும். அவருடைய சமூகத்தை ருசிக்கிற மனுஷியாய் நான் மாறட்டும். ஆமென். தெய்வ சமூகத்தை தேடுகிற இயேசுவை போல, தெய்வ சமூகத்தை தேடின அப்போஸ்தலர்களை போல நானும் உம்மை தேடுகிற குணமுள்ளவனாய் மாறட்டும் ஆண்டவரே. வேலைகளை காரணம் சொல்லி, உலகத்தை காரணம் சொல்லி, படிப்பை காரணம் சொல்லி தேவனுடைய பாதத்தில் அமருவதில் இருந்து ஓடுகிற குணங்கள் இன்று பகல் மாறி போகட்டும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் சிலர் மேல உலகத்தின் ஆவிகள் இடம் பிடித்து கட்டி வைத்திருக்கும் போது, சிலர் மேல ஆண்டவரே உலகத்தின் ஆவிகள் அவர்களை ஆமென் இறுக்கி பிடித்திருக்கும் போது, உலகத்தின் ஆவிகள் சங்கிலிகளை வைத்து கட்டுவது போல அவங்க சிந்தைகளை கட்டி வைத்திருக்கும் போது, இன்று பகல் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் உலகத்தின் ஆவியில் இருந்தவர்கள் விடுதலை அடைவார்களாக. உலகத்தின் எண்ணங்களில் இருந்து விடுதலை அடைவார்களாக. உலக சிந்தைகளில் இருந்து, உலக மயக்கங்களில் இருந்து ஒரு விடுதலை நடக்கட்டும், நடக்கட்டும். இப்போ இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் உலகத்துக்குள்ள மயங்கி போன குடும்பங்கள் விடுவிக்கப்படட்டும். பிசாசினுடைய திட்டங்களுக்குள்ள மயங்கி போனவர்கள் விடுவிக்கப்படட்டும். அமர வேண்டிய நேரத்தில் அமராம ஓட பண்ணுகிற காலுகள் இன்றைக்கு விடுதலை ஆகட்டும். ஓடு ஓடு என்று ஆண்டவரை அழுத்துகிற சிந்தைகள் இப்போது இயேசுவின் நாமத்தில் விடுதலை அடையட்டும். தேவையற்ற நேரங்களில், தேவையற்ற விஷயங்களில், தேவையற்ற ஆண்டவரே காட்சிகளில், தேவையற்ற படிப்பில்லாத மற்ற விஷயங்களில் நேரத்தை செலவிட அவங்க சிந்தைகளை பிடித்தாட்கொண்டிருக்கிற எல்லா உலக மயக்கங்கள், உலகத்தின் ஆவிகள், நிர்விசாரத்தின் ஆவிகள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இப்பொழுதே விடுவிக்கப்படுவதாக, விடுவிக்கப்படுவதாக. சரீரங்களில் இருந்து, ஆவி மண்டலத்தில் இருந்து, ஆத்துமாவில் இருந்து சிலர் மேல விடுதலை அடையட்டும். கனநித்திரையின் ஆவிகள் சில பிள்ளைகள் மேலிருந்து வெளியேறட்டும். கனநித்திரையின் ஆவிகள் குடும்பத்தின் மேலிருந்து வெளியேறட்டும். கனநித்திரையின் ஆவிகள் சில புருஷர்கள் மேலிருந்து வெளியேறட்டும். கனநித்திரையின் ஆவிகள் சில ஸ்திரீகளின் மேலிருந்து வெளியேறட்டும். ஆமென். மயங்க பண்ணுகிற சக்தியே இயேசுவின் நாமத்தில் இந்த ஜனத்தை விட்டு வெளியே போ. கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவேன். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவான். புது பலன் அடைந்திடுவேன் நான், புது பலன் அடைந்திடுவேன் நான், புது
புது பலன் அடைந்திடுவே. இயேசுவின் நாமத்தினால பலவீனங்களை மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், பலவீன சரீரம் மாறட்டும், பலவீன சிந்தை மாறட்டும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் அல்லாம வேறு இடங்களில் போய் பலப்படுத்துகிற எல்லா பலவீனத்தின் வல்லமைகள் மாறி போவதாக. கரங்களை தட்டி பலம் நான் புது பலன் அடைந்திடுவே, நான் புது பலன் அடைந்திடுவே, நான் புது பலன் அடைந்திடுவே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றிடுவான், வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவான். யாருக்கு தாகம் உண்டோ அவர் பரிசுத்த ஆவியை ஊற்ற விரும்புகிறார். வறண்ட நிலங்களின் மேல தண்ணீரை அவர் உருவாக்க விரும்புகிறார். நீ சோர்ந்து போயிருக்க கூடாது, நீ பலவீனப்பட்டு இருக்க கூடாது, நீ உலகத்தால கட்டப்படக்கூடாது, உலகத்தின் ஆவியை ருசி பார்க்க கூடாது. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்று அவரை ருசி பார்க்கிற வாலிபர்கள் எழும்பட்டும், கர்த்தரை ருசித்த பிள்ளைகள் எழும்பட்டும், கர்த்தரை ருசிக்கிற சகோதரர்கள் எழும்பட்டும், கர்த்தரை ருசிக்கிற சகோதரிகள் எழும்பட்டும். தாகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவான், வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவான். புதுபலன் அடைந்திடுவே. இப்பவும் புதுபலன் அடையாம, ஒரு அபிஷேகம் உன்னை நிரப்ப இடம் கொடுக்காம நீ சும்மா அப்படியே நிக்கிறதுனால பிரதர் சிஸ்டர் நீ ஒன்றை அடைய போவதில்லை. கர்த்தர் சொன்ன வார்த்தையை விசுவசிக்க தயாரானார். நீ கரங்களை தட்டி பாடு, வாய் திறந்து கர்த்தரை துதி. நான் புது பலன் அடைந்திடுவே. அல்லேலூயா. ஒப்புவித்து கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்தால் கர்த்தருடைய புதுப்பிக்க வல்லமை உள்ளவர். சிந்தை உண்டாகத்தான் நம்ம இப்போ ஜெபம் பண்ணோம். எனக்கு உண்மை அறியணும்னு யாருக்காவது தாகம் இருந்தா ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, உண்மை அறியணும் ஆண்டவரே, உண்மை அறியணும்ப்பா. வாய் திறந்து உண்மை அறியணும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, என்ன உண்மை அறியணும்ப்பா, அறியணும். அறியணும்னு என்ன செய்யணும்? அமரணும். உட்காருங்க. அமரா